Dear viewers, Minitab Tamil tutorial playlistல இதுவரைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஒரு கண்டினியூஸ் டேட்டாக்கு ஆவரேஜும் அதோட 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலும் எப்படி பிளாட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஒரு சோப் தயார் பண்ணுற ஒரு கம்பெனியில் இருந்து எடுக்கப்பட்ட 30 சாம்பிள் சோப்போட வெயிட் காலம் C1ல் இருக்குது. இந்த சோப்புடைய வெயிட்டை 100 கிராம்ஸில் தயார் பண்ணணுன்றது தான் அந்த கம்பெனியுடைய டிசைன் ரெக்யர்மெண்ட். இப்போது இந்த சாம்பிள் டேட்டாவை வச்சு நம்மளால் சாம்பிள் ஆவரேஜ் வெயிட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் மினிடேப்பில் இந்த 30 டேட்டா பாயிண்ட்டை வச்சு இந்த சோப் தயார் பண்ணுற கம்பெனியுடைய பாப்புலேஷன் ஆவரேஜ் வெயிட் எவ்வளோன்னு 95% கான்ஃபிடென்ஸோட நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு எரரோட எஸ்டிமேட் பண்ண முடியும். சாம்பிள் ஆவரேஜ் வெயிட் ப்ளஸ் இந்த எரர் அண்ட் மைனஸ் இந்த எரர், இதனால் உருவாகிற இன்டர்வலுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல்னு பேர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிராஃபில் ப்ளூ கலர் டாட் தான் நம்முடைய சாம்பிள் ஆவரேஜ் 100.148 கிராம்ஸ். அதுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற இந்த ப்ளூ கலர் எக்ஸ்டெண்டட் லைன்ஸ் பேர் தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். இது 99.98லிருந்து 100.31க்குள்ளே இருக்குது. இப்போது இந்த கிராஃபை நான் டெலீட் பண்ணிவிட்டு இதை எப்படி ஆரம்பத்திலேருந்து வரையிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த டேட்டாவுக்கு இந்த கிராஃபை வரையணுமோ அதை உங்கள் மினிடேப்பில் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இன்டர்வல் பிளாட் வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கான்னு செக் பண்ணணும். நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த இன்டர்வல் பிளாட்டோட எஸ்டிமேஷன் கரெக்டாக இருக்கும். ஒரு டேட்டா நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்றதை நான் ஒரு டீட்டெயில் வீடியோவாக ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போது இந்த டேட்டா நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர இந்த ஆப்ஷனில் இருக்கிற முதல் ஆப்ஷனான பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர லிஸ்ட்டில் கடைசியில் இருந்து மூன்றாவதாக இருக்கிற நார்மாலிட்டி டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் வேரியபிள் அப்படின்னு இருக்கிற ஃபீல்டில் உங்கள் மவுஸை கிளிக் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேனலில் லிஸ்ட் ஆகிற காலம் ஆஃப் டேட்டாஸில் நமக்கு எந்த காலம் டேட்டாவை செக் பண்ணணுமோ அதுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. அந்த காலம் செலக்ட் ஆகி இந்த வேரியபிள் ஃபீல்டில் தெரியும். இப்போது டெஸ்ட் ஃபார் நார்மாலிட்டி அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே ஆண்டர்சன் டார்லிங் டெஸ்ட் அது தான் செலக்ட் ஆகியிருக்கான்னு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஓகேங்கிற பட்டன் கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் டிஸ்பிளே ஆகும். இந்த கிராஃபில் டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் உங்களுக்கு P வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இந்த வேல்யூவோட பேர் ப்ராபபிலிட்டி வேல்யூ. இந்த வேல்யூ 0.05க்கு மேலே இருந்தால் நம்ம டேட்டா அப்ராக்சிமேட்லி நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த கேஸில் நம்மளோட P வேல்யூ 0.432ன்னு இருக்குது. கண்டிப்பாக இது 0.05க்கு மேலே தான் இருக்குது. அதனால் நம்ம டேட்டா அப்ராக்சிமேட்லி நார்மலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. இப்போது நம்ம தாராளமாக இன்டர்வல் பிளாட்டை வரையலாம். இன்டர்வல் பிளாட்டை வரைகிறதுக்கு கிராஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது வர லிஸ்ட்டில் இருந்து இன்டர்வல் பிளாட் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் சிம்பிள் ஒய் அப்படின்னு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு ஒய்க்கு தான் இப்போது இன்டர்வல் பிளாட்டை வரைய போகிறோம். இதில் இருக்கிற மல்டிபிள் ஒய்ஸ் அப்புறம் ஒய் வித் குரூப்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஒரு தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கிராஃப் வேரியபிள் அப்படின்ற ஃபீல்டில் மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேனலில் நம்ம எந்த டேட்டாவுக்கு இன்டர்வல் பிளாட் வரையணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் அந்த காலம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி இன்டர்வல் பிளாட் ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்டர்வல் பிளாட்டில்
நான் மவுஸை வச்சு இருக்கிற ப்ளூ டாட் சாம்பிள் ஆவரேஜை குறிக்குது. அதுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற ப்ளூ கலர் லைன்ஸ் இந்த சாம்பிள் எடுக்கப்பட்ட பாப்புலேஷன் உடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத 95% கான்ஃபிடன்ஸ் லெவலோட எஸ்டிமேட் பண்ணுது. இந்த எஸ்டிமேஷனை தான் நம்ம 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மினி டேப்பில் எப்படி இன்டர்வல் பிளாட்டை வரைகிறதுன்னு தெளிவாக புரிய வச்சுருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மினி டேப் ரிலேட்டட் வீடியோஸை தமிழில் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.